இதுதான் யமஹா MT-15ஓட 2023 புது மாடல். அதை பார்த்துக்குங்க. E20. அதனால் எத்தனால் வந்து 20% வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இதில் வந்து டுயல் சேனல் ABS இருக்குது, அது போக TCS இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் ஃபுல்லாக LED செட்டப் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அதாவது ஃபுல்லுமே LED தான். இண்டிகேட்டர் இங்கே இருக்கா பார்த்தீங்களா? ஃபுல்லுமே இண்டிகேட்டர் செட்டப் வந்து எல்லாமே LEDயில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பில்டு குவாலிட்டின்றதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு பக்காவான பில்டு குவாலிட்டி தான். இது மட்டும் கொஞ்சம் ஆடும், அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான். மற்றபடி இந்த வண்டியில் ஸ்பெஷலாக சொல்லணும்னா, இந்த பிரேக்கிங் 155 cc கொண்ட ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ரிஃபைன் பண்ணப்பட்ட ஒரு இன்ஜின், அது போக 6 ஐயோ ஏமா சொல்லுவானுங்களே 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக்கா. ஆமாம், அந்த ஒரு ரியரில் வந்து அந்த ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த பில்டு குவாலிட்டி பற்றி நான் சொல்லியே ஆகணும். வேறு லெவலாக இங்கே ஒரு சம்பவம் பண்ணியிருக்கானுங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஹேலஜன் கொடுத்துருக்கானுங்க. அதில் என்ன ஒரு பெரிய பஞ்சாயத்துனா, அந்த ஹேலஜன் செட்டப்போட லைட் என்னோட உடஞ்சி போச்சு. எப்படி உடஞ்சின்னு தெரியல. அதாவது அதுக்கு மேலே வந்து இதோட அசம்பிள் செட்டப்பில் ஒரு கவர் வருது, அந்த கவர் காணும். நான் ஓட்டுற ஓட்டுக்காக எங்கே கண்டு விழுந்தானே தெரியல. வண்டியெல்லாம் பக்காவாக தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே கூலர் வச்சுருக்கானுங்க, கூலருக்கு பக்கத்தில் ஃபேன் வச்சுருக்கானுங்க, கூலருக்கு ஆயில் வந்து அங்கிட்டு இருக்குது. எல்லாம் பக்காவாக இருக்குது. பட் இங்கே மட்டும் ஏன்டா இப்படி பண்ணீங்க? ஏன்டா? எதனால்? எதுக்காக இப்படி செஞ்சீங்க? நம்பி வாங்கினா பின்னாடி ஒருத்தன் உட்காரணும். அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இல்லையே நம்மளால் உடஞ்சிச்சா இல்லைன்னு உட்காரக்கு இதுதான் சீட்டு. ஹெல்மெட் பாருங்க எங்கேயோ ஓடிட்டுருக்கு. தம்பி இங்கே வா. நான் வந்து டெட்பூலோட ஃபேனு, அதனால் வந்து இந்த லாக் வந்து புதுசாக வந்து